இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எவனோ ஒருத்தன் எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிருக்கான். என்னடா சொல்ற? அவன் யாரு என்னன்னு ஏதாவது தெரிஞ்சதா? தெரியலையே. அவன் மட்டும் யாரும் தெரியட்டும், அப்புறம் இருக்கவன் யாரோ நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக போஸ்ட் அடிச்சு ஒட்டி இப்படி வதஞ்சி கிளப்புறான். அப்படித்தாடா பண்ணுவான். என்னப்பா நீங்களும் அப்படியே சொல்றீங்க? என்ன பிடிவாதமா அவன் டெஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? டெஸ்ட் எடுத்திருந்தா நம்ம பக்கம் தப்பு இல்லைன்றது ப்ரூஃப் ஆயிருக்கும்ல. இப்படி போஸ்டர் அடிச்சு அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தெளிவா நீ என்ன பண்றனா? இப்போ டெஸ்ட் எடுத்துரும். என்னண்ணே கூட இருக்கிற அப்பா தான் புரியாம பேசுறாருன்னா நீ அதே சொல்றியண்ணே. டேய், நம்ம குடும்பத்துல நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நமக்கு தெரியும்டா. ஆனா நமக்கு பின்னாடி பேசுற இந்த ஊர்வாய் அடைக்கணும்னா இந்த டெஸ்ட் எடுத்தாதான் முடியும். எனக்கு நம்பிக்கை கடா. நீ போய் தைரியமா டெஸ்ட் கொடுத்துருவோம். சரிண்ணே, நீ சொன்ன மாதிரி பண்ற. டாக்டர் முன்னாடி வீரப்பா பேசிட்டு வந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உதறல் இருந்துட்டு தான் இருக்கு. நாம ஏற்கனவே தம்மு சரக்குன்னு நிறைய அடைச்சிருக்கோம். ஒருவேளை ரிசல்ட் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? யோ நில்லையா, நீ தான் பெருசா சிங்கம் புலின்னு கதை விட்டுட்டு இருந்த. இப்ப தெரியுதா? பிரச்சனை என்கிட்ட இல்ல, உன்கிட்ட தான். குழந்தை பெத்துக்க முடியலன்னா உன்னை எல்லாம் ஆம்பளைன்னு எதுக்கு வெளியில சொல்லிட்டு தெரியற? உன்னால நான் தான் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. போயா. ஒருவேளை டெஸ்ட் ரிசல்ட் நமக்கு எதிராக வந்துச்சுன்னா இவ்வளவு இந்த மாதிரி தான் நம்ம கிட்ட பேசுவாங்க. பேசலனாலும் மனசுக்குள்ள இந்த மாதிரி தான் நினைப்பா. மேடம், சார் வர சொல்லுங்க. என்னங்க கூப்பிடுறாங்க? மிஸ்டர் திவாகர், உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு.